நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புரட்டாசி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு கன்னி ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஆன்மீக சுற்றுலா அதிகரிக்கும் நேரம். புரட்டாசி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். அவர் உச்சம் பெற்று விரையாதிபதி சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே வருமானம் ஒருபுறம் வந்தாலும் விரயங்கள் மறுபுறம் ஏற்படும். பயணங்கள் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற எண்ணம் பூர்த்தியாகும். அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவங்களுக்கு அது கைகூடலாம். 10ல் குரு இருக்கிறதுனால பதவி மாற்றமும் இடமாற்றமும் வருவதற்கான அறிகுறிலாம் தென்படும். அடுத்தது துலாம் புதன். புரட்டாசி 13ஆம் தேதி துளாராசிக்கு புதன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் 10ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் விளங்குறவர் தான் புதன். அவர் தனஸ்தானத்திற்கு வரும்பொழுது பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். புகழ்மிக்கவங்க உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்து கொடுப்பாங்க. வீடு வாங்குவதோ வீடு கட்டுவதோ போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து இயங்கலாமா என்ற சிந்தனை அதிகரிக்கும். மாமன் மைத்துனர் வழியில் மகிழ்ச்சிக்குரிய தகவல் சேரும். உத்தியோகத்தில் உள்ளவங்க வேலையில் இருந்து விடுபட்டு சுயமாக ஏதேனும் செய்யலாமா என்று நீங்கள் சிந்தித்து கொண்டே இருப்பீங்க. கடகம் குரு. புரட்டாசி 22ஆம் தேதி கடகராசிக்கு குரு அதிசார கதியில் போகிறாரு. அங்கு செல்லும் குரு பகவான் உச்சமும் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் குரு. அவர் உச்சம் பெறுவது நல்லது தான். என்றாலும் கேந்திராபத்திய தோஷம் இருக்கிறதுனால குடும்ப பிரச்சனைகள்லாம் அதிகரிக்கும். கருத்து வேறுபாடுகள்லாம் உருவாகி மனக்கலக்கம் ஏற்படும். பெற்றோர் வழியில் வாழ்க்கை துணையின் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட கவலையெல்லாம் மேலோங்கும். என்ன இருந்தாலும் குருவின் பார்வைக்கு பலம் அதிகங்கிறதுனால ஒரு சில காரியங்களில் வெற்றியும் கிடைக்கும். அண்ணன் தம்பிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையான். விலகி சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி இணைவாங்க. வியாபாரத்தில் இருந்த குறுக்கீடுகள் அகலாம். பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கும் முயற்சி கைகூடும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். அடுத்தது சுக்கிரன் நீச்சம். புரட்டாசி 24ஆம் தேதி கன்னிராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சுக்கிரன். அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லது கிடையாதுங்க. குடும்பத்தில் குழப்பங்கள்லாம் அதிகரிக்கும். இதுவரை உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டியவங்கள்லாம் விலகி போவாங்க. முக்கிய புள்ளிகளை பாய்த்து கொள்ள வேணாம். பெண் வழி பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். வியாபாரத்தில் குறுக்கீடுகளும் சான் ஏறினால் முனை சறுக்கும் சூழலும் ஏற்படும் நேரம் இதுங்க. சனி வக்ரம். கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி இந்த மாதம் முழுவதும் வக்கர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 5, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. 6க்கு அதிபதி வக்கரம் பெறுவது நல்லது தான். என்றாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு சனி அதிபதியாக விளங்குவதால் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். சொத்துக்களால் பகை உருவாகும். பிள்ளைகள் உங்கள் மேற்பார்வையில் வைத்து கொள்வது நல்லது. அவங்க எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் கொண்டே இருக்கும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு மாற்று இனத்தவர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு திருப்தி தரும். கலைஞர்களுக்கு நட்பால் நன்மை உண்டு. மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் மேன்மை கிடைக்கும். பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். இல்லத்தில் மங்கள யோசை கேட்க வழி பிறக்கும். இந்த மாதம் கண்ணன் ராதை வழிபாடு கவலையை போக்கும். பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 18, 24, 25, 29, 30, அக்டோபர் 10, 11, 15, 16. மகிழ்ச்சி தரும் வண்ணம் கரும்பச்சை.